எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் 12th சிபிஎஸ்சி எக்ஸசைஸ் 5.2ல் 8th சம் சொல்கிறேன். y = cos ஆஃப் ரூட் எக்ஸ். ஸோ இதில் காஸ் ஃபங்க்ஷனும் ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருக்கிறனால காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு d/dx ஆஃப் ரூட் எக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து 1/2 ரூட் எக்ஸ். ஃபார்முலாலாம் தரோவாக படிச்சிருந்தா தான் இந்த டிஃப்ரென்ஷியேட் சம்லாம் கரெக்டாக போட முடியும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy/dx ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ் சைன் எக்ஸ். ஆனால் இந்த இடத்துல ரூட் எக்ஸ்னால மைனஸ் சைன் ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். இது செயின் ரூல்னால ப்ராடக்ட் ஃபார்மில் தான் எழுதணும் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் சேர்த்து மைனஸ் 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை 9th sum f of x equal to modulus of x minus 1 x belongs to R is not differentiable at x equal to 1. ஸோ இதில் வந்து டிஃபரன்ஷியபிள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஃபார்முலா வீடியோலேயே கொடுத்துருப்பேன். அது திருப்பி எழுதுகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வந்து f dash of x equal to limit h tends to 0 f of x minus h minus f of c. இப்போ கான்ஸ்டன்ட் அட் x equal to 1க்கு செக் பண்ணுறதுனால c minus h ஜென்ரல் ஃபார்முலா இது c minus h f of c divided by minus h. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன ஃபார்முலானா f dash of x equal to limit h tends to 0 f of c plus h minus f of c divided by plus h. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ணிவிட்டு தான் டிஃப்ரென்ஷியபிளாக நாட் டிஃப்ரென்ஷியபிளான்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 1னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்குனா மாடுலஸ் ஃபங்க்ஷனை இப்போ டெஃபினேஷன் படி மைனஸ் மாடுலஸை ரிமூவ் பண்ணால் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. நெகட்டிவில் வந்தால் மைனஸ் ஆஃப்னு எடுத்துக்கணும். இன்னொன்று பாசிட்டிவில் எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே எடுத்துக்கணும். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு இந்த ஃபங்க்ஷன், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் LHD மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 1க்கு இப்போ என்ன ஃபார்முலா படி எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 டிவைடட் பை மைனஸ் ஹெச். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 1 மைனஸ் ஹெச்னு 1 விட கம்மியாக இருக்கிறனால எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1 வந்து டைரெக்டாக இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணல. ஈக்குவல் டு 1 இதில் கொடுத்துருக்கறனால 1 மைனஸ் 1 இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிவைடட் பை ஹெச் மைனஸ் ஹெச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1 மைனஸ் 1 என்னது 0 ஆகிடும். இதில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. இப்போ என்ன இருக்குது மைனஸ் 1 ப்ளஸ் ஹெச். இங்கே மைனஸ் ஹெச் இருக்குது. இங்கே இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ ஹெச் கேன்சல் ஆனால் மைனஸ் 1 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1. எக்ஸ் கிரேட்டர் தென் 1க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை ப்ளஸ் ஹெச். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனால 1 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1னா 1 மைனஸ் 1 0. ஸோ 1 மைனஸ் 1 டிவைடட் பை ப்ளஸ் ஹெச். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு
0 h by hன்னு வருது. ஸோ ஹெச் கேன்சல் ஆனால் 1 தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் டெரிவேட்டிவில் -1 வருது, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவில் +1 இருக்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ஈக்குவலாக இல்லை. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் at x equal to 1. Next, prove that the 10th sum. Prove that the greatest integer function defined by f of x equal to, இப்படி greatest integer function இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி x மாதிரி போட்டிருப்பாங்க, 0 less than x less than 3 அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, is not differentiable at x equal to 1 and x equal to 2 ரெண்டுத்துக்குமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த greatest integer function definition வந்து பார்ட் 1 வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன், ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன்லேயே கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் எல்லா கண்டிஷனும் எழுதுகிறேன், 0 x less than x less than 0, அப்புறமா 0 less than x less than 1, அப்புறமா less than or equal to 1 less than or equal to x less than 2, 2 less than or equal to x less than 3. ஸோ இந்த கண்டிஷன் 0 விட கம்மியாக இருக்கிற நம்பருக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னால் எல்லா நம்பர்ஸுமே -1 தான் கிரேட்டர், 0 விட கம்மியாக இருக்குது இந்த கண்டிஷனில் -1 less than or equal to 0 விட கம்மியாக இருந்தால் -1 தான் ஃபங்க்ஷன். 0லேருந்து 1க்குள்ளே எந்த நம்பர் இருந்தாலும் 0 தான் ஃபங்க்ஷன். 1லேருந்து 2 நம்பர் இதுக்குள்ளே நம்பர் இருந்தால் 1 தான் ஃபங்க்ஷன். 2லேருந்து 3க்குள்ளே இருந்தால் 2 தான் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து x less than 0க்கு இது யூஸ் பண்ணலாம், x greater than 0க்கு இப்போ யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 1க்கும் 2க்கும் தான் செக் பண்ண சொல்லியிருக்கிறனால இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஸ் தேன் 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம், கிரேட்டர் தென் 1க்கு இது யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 2க்கு இது யூஸ் பண்ண போகிறோம், 3க்கு இது வந்து லெஸ் தேன் 2க்கு யூஸ் பண்ண போகிறோம், கிரேட்டர் தென் 2க்கு இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட் x equal to 1க்கு இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன் செக் பண்ண போகிறோம். நான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு, இது கேஸ் 1ன்னு வச்சுக்கலாம் அட் x equal to கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at x less than 1, less than 1க்கு எனது ஃபங்க்ஷன் 0. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம், f dash of x equal to limit h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h. 1 minus hனா 1 விட கம்மியாக இருக்கிற நம்பருக்கு ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு சொல்லியிருக்கிறனால லிமிட் h tends to 0 0 minus f of 1 equal to 1க்கு ஃபங்க்ஷன் 1. ஸோ -1 divided by minus h. ஸோ லிமிட் h tends to 0 minus minus cancel, 0 minus 1 minus 1 by minus h. ஸோ ஹெச்சுக்கு 0 அப்ளை, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணிட்டோன்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1, எக்ஸ் கிரேட்டர் தென் 1க்கு ஃபங்க்ஷன் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். லிமிட் f dash of x equal to limit h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by plus h. 1 plus hனா 1 விட ஜாஸ்தியாக இருக்கிற நம்பருக்கு x greater than 1க்கு வந்து ஃபங்க்ஷன் 1ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட் h tends to 0 1 f of 1க்கு வந்து வேல்யூ வந்து அதுவும் 1 தான். ஸோ 1 minus 1 by h. 1 minus 1 என்னது 0 divided by anything 0 தான். ஸோ அதனால் 0ன்னு வருது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 0ன்னு இருக்கிறனால ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 1. இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் x equal to 2க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். x equal to 2க்கும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க at x equal to 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் x less than 2 லிமிட்
f dash of x equal to அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் h tends to 0 f of 2 minus h minus f of 2 divided by minus h. லிமிட் h tends to 0 f of 2 minus hனா 2வை விட கம்மியாக இருக்கிற நம்பருக்கு, 2வை விட கம்மியாக என்ன நம்பர் இருக்குது, 2வை விட x less than 2க்கு வந்து நம்ம வேல்யூ வந்து 1 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்குவல் டு 2க்கு 2 யூஸ் பண்ணிக்கலாம். 2 இது 1 மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் ஹெச். 1 மைனஸ் 2 என்னது மைனஸ் 1 பை மைனஸ் ஹெச். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடு. ஹெச் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணால் 1/0 வந்து இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ண போகிறோம். x greater than 2. So f dash of x equal to limit h tends to 0 f of 2 plus h minus f of 2 divided by plus h. 2 plus h na 2 விட x greater than 2க்கு வந்து greatest integer function 2ன்னு இருக்குது. ஸோ equal to 2 தான். ஸோ லிமிட் h tends to 0 2 minus 2 divided by h. 2 minus 2 என்னது 0, 0 divided by anything 0. ஸோ இதில் இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு, இது 0 கிடச்சிருக்கு, ஈக்குவலாகவே இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ நாட் டிஃபரன்ஷியபிள், ஈக்குவலாக இல்லாதனால நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.